வணக்கம். இன்றைய தித்திக்கும் தேன்மொழிகள். கர்மா துரத்தும். நான் புனித சங்கமத்தில் மூழ்கி திரிவேணி நதியிடம் கேட்டேன், என் பாவங்களைச் சேகரித்து விட்டாயா? நதி பதிலளித்தது, ஆமாம் என்று. நான் மீண்டும் கேட்டேன், அதை என்ன செய்வாய்? திரிவேணி நதி நகைத்தது. நான் என்ன பைத்தியமா அதை வைத்துக் கொள்ள? கடலுக்குள் சேர்த்து விடுவேன் என்றது. ஆர்வத்துடன் கடலைக் கண்டேன். திருவேணியில் இருந்து என் பாவங்களை பெற்றாயா என்று. கடல் சொன்னது, ஆமாம். நான் மீண்டும் கேட்டேன், அதை நீ என்ன செய்வாய் என்று. கடல் சிரித்தது கலகலவென்று. நான் என்ன முட்டாளா அதை வைத்துக் கொள்ள? மேகத்துக்கு அப்படியே சேர்த்து விடுவேன் என்றது. நான் மேகங்களிடம் சென்றேன். கடலில் இருந்து என் பாவங்களை பெற்றிருக்கின்றீர்களா என்று. மேகங்கள் சொன்னது, ஆமாம் என்று. நான் ஆர்வத்துடன் கேட்டேன், அதை என்ன செய்வீர்கள் என்று. மேகங்கள் மெல்ல பேசின. நாங்களும் என்ன பைத்தியமா அதை எங்களுக்குள் வைத்துக் கொள்ள? மழையாக பொழிவோம் என்றது. நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன், யார் மேல்? மேகங்கள் சிரித்துக்கொண்டே பதிலளித்தது, உங்கள் தலைமேல்தான் என்று. அந்த கணத்தில் ஒரு ஆழ்ந்த உணர்வு என்னுள் தோன்றியது. எங்கே சென்றாலும் கர்மா நம்மை தொடரும். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்ததை நாமே அனுபவிக்க நேரிடும். அதனால் நன்மை செய்யுங்கள், நல்ல கர்மாவை பிறருக்கு அழியுங்கள், நல்லவர்களாக வாழுங்கள். வாழும் வாழ்க்கையில் நல்லதே செய்யுங்கள். இதுவே கர்மாவின் உண்மையான சாரம். அதனால் வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் நம் தலைமுறை என்ற நோக்கத்தோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.